விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறிய இடத்திலிருந்து தற்போது வரை சுமார் 200 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகமதாபாத் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். அகமதாபாத் ஏர் இந்தியா போயிங் 787 விமான விபத்து மற்றும் அதன் மீட்பு பணிகள் குறித்த முழு விவரங்கள் என்ன? ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல விபத்தில் சிக்கியிருக்க நிலையில அந்த இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் ஏறக்குறைய முடிந்துவிட்டது. அந்த இடத்திலிருந்து ஒரு 200 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகமதாபாத் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது 200 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்துல மொத்தமாக 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். விமானிகள், அதே போன்று விமானத்தில் இருந்த ஊழியர்கள் என 12 பேர். அது தவிர்த்து 232 பேர், 230 பேர் பயணிகள், 2 குழந்தைகளும் பயணித்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில இந்த விமானம் விபத்து ஒரு 5 நிமிடத்துல விமானம் புறப்பட்டு ஒரு 5 நிமிடத்துல விபத்து ஏற்பட்டு இதில் எரிபொருள் முழுவதுமாக நிரப்பி இருந்ததுனால வெடித்து சிதறி இருக்கிறது. இதனால் இதில் பயணித்தவர்கள் யாருமே உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை என்று அகமதாபாத் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விபத்து நடந்த இடத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். மீட்பு குழுவினர் அனைவருமே சென்று அங்கு அனைவருமே மீட்டிருக்கிறார்கள். அந்த சூழலை வைத்து விமானத்தில் பயணித்தவர்கள் யாரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சடலங்கள் மட்டுமே 200 பேராக சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விமானம் தீப்பிடித்து எரிந்ததுனால வெடித்து சிதறி இருக்கிறது. விமானம் முழுவதுமே இது வெகு தூரம் பயணிக்க வேண்டிய விமானம் என்பதனால முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒயிட் பெட்ரோல் தான் இந்த விமானத்திலே பயன்படுத்துவார்கள். அந்த ஒயிட் பெட்ரோல் நிரப்பப்பட்ட இந்த விமானம் விபத்துக்குள்ளான பொழுது முழுவதுமாக எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த விமானம் விபத்துக்குள்ளான போது வெடித்து சிதறியதன் காரணமாக விமானத்தில் இருந்தவர்கள் பலரது உடல் கருகி சிதைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது. விமானத்தினுடைய பாகங்கள் மட்டுமே ஆங்காங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடமே உருகுலைந்து கிடக்கிறது. எனவே பல உடல்களை அடையாளம் காண முடியாத ஒரு நிலை இருக்கும். அந்த கட்டடம் ஒரு கல்லூரியினுடைய மாணவர் விடுதியாகும். அவர் பயிற்சி மருத்துவ மாணவர்களுடைய ஒரு விடுதி. அந்த மெஸ் இருந்த பகுதியில், அந்த உணவகம் இருந்த பகுதியில் தான் அந்த மாணவர்கள் அனைவருமே அமர்ந்து உணவருந்து கொண்டிருந்த பொழுது இந்த உணவு இடைவேளையின் போதுதான் விபத்து நடந்திருக்கிறது. 1:38 மணிக்கு விமானத்தினுடைய இந்த ஓடுதளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் அடுத்த ஒரு 5 நிமிடத்திற்குள் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்த இடத்துல அது வெடித்து சிதறிய போது அந்த மருத்துவ கல்லூரியினுடைய விடுதியில ஒரு 60க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவ மாணவர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த உணவகத்தில் தான் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுது. அந்த இடத்தில் தான் விமானம் மோதி வெடித்து இருக்கிறது. எனவே அந்த உணவகத்தில் இருந்த ஒரு 5 மருத்துவ மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பலர் படுகாயம் அடைந்து இந்த தீயில் சிக்கியவர்கள் பலர் படுகாயம் அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். விமானத்தில் பயணித்தவர்களுடைய ஒட்டுமொத்த பயணிகளினுடைய நிலை என்ன? அதில் ஒரு மொத்தமாக 242 பேர்ல விமானிகள் 2 பேர் இருக்கிறார்கள். அந்த விமானிகள் தவிர்த்து அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஏரோஸ்பேஸ் போன்ற அந்த ஊழியர்கள் என ஒரு 10 பேர் இருக்கிறார். மொத்தம் இவர்கள் மட்டுமே 12 பேர். அவர் தவிர்த்து ஒரு 169 பேர் இந்தியர்கள். அதுல 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள், 7 பேர் போர்ச்சுகல், ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியர்கள்ல 2 பேர் இந்த பயணிகள் தவிர்த்து 2 பேர் குழந்தைகள் வர சரியாக இருக்கிறார்கள். இப்படி அதில் பயணித்த 242 பேரும் அதில் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காவல்துறை இந்த இடத்துல ஆய்வு செய்து அகமதாபாத் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது வரை 200க்கும் மேற்பட்ட சடலங்களை மீட்டிருக்கிறார்கள். பலரது சடலங்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் தான் ஒரு சில உடல் பாகங்கள் மட்டுமே தனித்தனியாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் பாகங்களை இதற்கு பிறகுதான் அடையாளம் காண்பதில் அதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. அது மருத்துவமனைக்கு அனுப்பி DNA பரிசோதனை மூலமாக, அதாவது யாரெல்லாம் பயணித்தார்களோ அவர்களில் யாருடைய உடல்களை எல்லாம் அடையாளம் காண முடியவில்லையோ அவர்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து திசு மாதிரிகளை எடுத்து சடலங்களினுடைய பாகங்கள் எந்தெந்த பாகங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாகங்களில் திசு மாதிரிகளை எடுத்து அதிலிருந்து DNA மூலமாக தான் அவர்கள் அடையாளம் காண முடியும். உயிரிழந்தவர் யார் என்பதையெல்லாம் அடையாளம் காண முடியும். அதற்கு பிறகுதான் இது அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொன்றாகத்தான்
அறிவிக்க முடியும் என்று அகமதாபாத் காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. இருந்தபோது இந்த விமானத்துல பயணித்தவர்கள்ல ஒரு 200 பேருடைய சடலம், அந்த 200 பேருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள், குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில் இருந்தவர்களுடைய சடலங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 200 சடலங்கள்ல பயணிகள் தவிர்த்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், அந்த மருத்துவமனைகளுடைய சடலங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அகமதாபாத் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை முழுவதுமாக வந்து பெரும்பாலான சடலங்கள், ஓரிரு சடலங்களை தவிர்த்து முழுவதுமாக அனைத்து சடலங்களையுமே வந்து டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக அடையாளம் காணுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் வந்து எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த விமானம் வந்து வெடித்து சிதறியதை வந்து பார்த்தோம். அந்த அளவுக்கு வெடித்து சிதறும் பொழுது அதில் ஒருவரது உடலையும் கூட வந்து அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்காது. கருகி உடல் வந்து சிதறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொழுது இதை வந்து ஒவ்வொரு பகுதியாக உடலினுடைய பாகங்களை வைத்துதான் அதற்கு பிறகு உறவினர்களுடைய திசை மாதிரிகளை வைத்து இந்த டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக அவற்றை பொருத்தி பார்த்து அதற்கு பிறகுதான் வந்து முடிவு செய்வார்கள். அதே நிலையில வந்து இந்த விபத்து நடந்தது குறித்து தொடர்ந்து பல்வேறு குழுவினர், குறிப்பாக வந்து விமான போக்குவரத்து நிபுணர்கள் அடங்கிய குழுவினர்கள் தான் தொடர்ந்து அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விமானம் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறிய இடத்தில் ராம்மோகன் நாயுடு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் குறித்து நேரில் விசாரித்து வருகிறார். விமானம் விழுந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் ஏற்பட்டுள்ள சேதம், உயிரிழப்புகள் குறித்தும் ராம்மோகன் நாயுடு கேட்டறிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். சரவணன், நீங்கள் விவரங்களை சொல்லலாம். விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வந்து நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் இருவரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி அங்க மீட்பு பணிகளை வந்து முடித்து விடுவதற்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டிருந்த நிலையில விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர்களிடம் வந்து அதிகாரிகள் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கக்கூடும், எப்படி நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை, இந்த உத்தேச விவரங்கள் தான் தற்பொழுது வரை வந்து தெரிய வந்திருக்கிறது. இது எத்தனை மணிக்கு விமானம் வந்து புறப்பட்டது என்பது தொடர்பாக கூட, எத்தனை மணிக்கு அது வந்து இந்த விபத்து நடந்தது என்பது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. உத்தேசமான